ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம வெள்ளை மூக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறனால இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். பட் அது காரம் ரொம்ப இருக்காது. உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாய் தூளோட அளவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உள்ளே சேர்த்துருக்க மசாலா ஐட்டம், அப்புறம் இந்த தக்காளி, இது எல்லாமே நல்லா வதங்கணும். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்லேருந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வேக வச்ச வெள்ளை மூக்கடலையே உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மூக்கடலை நான் ஒரு 9 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 12 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால கிரேவிக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். நான் இன்னைக்கு செமி கிரேவியாக வைக்க போகிறனால இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா செமி கிரேவியாக வந்திருக்கு திக்னஸும். இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வெள்ளை மூக்கடலை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.